அன்று எங்களுடைய ஊரிலே பிரசவம் என்று வந்துவிட்டால் எல்லோருமே இனிமையூர் வைத்தியசாலைக்கு செல்வதுதான் வழக்கம். எனவே இன்றைய இந்த நூலினுடைய பிரசவத்தை வெளியீட்டுரையாக வழங்குவதற்காக கவிஞர் இனிமையூர் மயூரன் அவர்களை உங்களுடைய கரவொலியூடாக அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். மூத்த குடியின் முதல் மொழி மகளே, ஆதி முகாந்தரமாய் தோன்றிய முகிதலில்லாத முத்துக்குளிக்கும் கடலே, என் தமிழ் திருவே, உன் மலரடிக்கே என் முதல் வணக்கம். தமிழன் என்ற நிமிர்வையும் திமிரையும் எனக்குள் விதைத்தவனையும், தமிழ் வாழ தம் இன்னுயதனை ஆகுதியாக்கியவர்களையும் நெஞ்சிலே நிறுத்தி இங்கே வருகிறந்திருக்கும் அனைவரையும் வணங்குகின்றேன். தனித்தனியாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி வணக்கம் சொல்ல வேண்டிய விருப்பம் எனக்கு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு அறிமுகமானவர்கள். எனவே அனைவரையும் அன்போடு இந்த வேளையிலே வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்வின் உரைக்குள் நுழைகின்றேன். உண்மையிலேயே இன்று இவர் கவிஞர் கதிர்லோகன் திட்டமிட்டு இந்த நிகழ்வை பிப்ரவரி மாதம் 21 தெரிவு செய்தாரோ தெரியவில்லை. இன்று உலக தாய்மொழி நாள். உண்மையில் இந்த அரங்கிலே வந்திருந்து இங்கே ஆரம்பமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது எனக்குள் ஒரு தாய்மொழி நாள், அதாவது தமிழுக்கு எடுக்கப்படுகின்ற விழாவிலே இருந்த உணர்வு தான் ஏற்பட்டது. இங்கே இடம்பெற்ற புரவியாட்டம், அதேபோல் இன்னும் இங்கே நடைபெற இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மொழி சார்ந்த எங்களுடைய பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற கலைகளோடு ஒரு மிக அழகான தாய்மொழிக்கான விழாவாக இந்த கவிதை நூல் வெளியீட்டை முன்னெடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் அன்பையும் வாழ்த்தையும் இப்போது தெரிவித்து விடுகின்றேன். உண்மையிலேயே இங்கே நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் உரையாற்றி சென்றிருக்கின்றார்கள், இன்னும் உரையாற்ற காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கிடையே ஒரு கத்துக்குட்டியாக நான் உங்கள் முன்னிலையில் வந்து இந்த நூலின் வெளியீட்டுரையை ஆற்றுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் அன்புக்குரிய கதிர் லோகன் அவர்கள். அவரை கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். நாங்கள் பாசல் மாநிலத்திலிருந்து குருத்து என்கின்ற இதழை வெளியிட்ட காலத்திலிருந்து அவர் அந்த இதழினுடைய ஒரு வாசகனாகவும் அதிலே சில படைப்புகளை படைத்தவராகவும் இருந்திருக்கின்றார். எங்கே கண்டாலும் அன்போடு உறவாடுகின்ற ஒருவர். இங்கே இந்த நிகழ்வில் கூட நீங்கள் எல்லாம் கவனித்திருப்பீர்கள். அவர் இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய தயார்படுத்தல்கள் அத்தனையும் இருக்கின்ற பொழுதிலும் ஒவ்வொருவரையும் அப்படியே நிறைந்த மனதோடு புன்னகை ததும்ப வரவேற்று கொண்டார். எல்லாரையும் சாப்பிட்டீங்களோ இருங்கோ என்று சொல்லி அவர் என்ன சொல்றது, விருந்தோம்பல் என்பது மிக மிக தமிழர்களுடைய ஒரு முக்கியமான பண்பாடு. அதை எல்லோருமே இந்த நிகழ்விலே அனுபவித்திருப்பீர்கள், நானும் அனுபவித்திருக்கிறேன். இங்கே சதீசன்னா முதல்ல சொல்லிட்டு போயிருக்கிறார், அதாவது ஊடகமாக சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னா நீங்கள் எல்லாம் கூட நேரம் எடுக்காமல் வேலைக்கு பேசி முடிச்சுட்டு போங்க உண்டு. அப்போ இனி நான் கூட மெனக்கிடாமல் இந்த உரைக்குள் நுழைகின்றேன். தமிழர்கள் எங்கு பிறந்தாலும் தங்களுடைய தாய்மொழி பண்பாடு கலைகளை காவி சென்று அந்தந்த இடங்களிலெல்லாம் பதியம் வைத்து விடுவார்கள். அப்படி பதியம் வைப்பவர்களில் ஒருவர்தான் கவிஞர் கதிர்லோகன் அவர்களும். அவர் பல தளங்களினூடாக தன்னுடைய படைப்புகளை கொண்டு வந்திருக்கின்றார். இங்கே தன்னுடைய 2வது நூலாக இந்த இளங்கீற்று என்ற நூலை இந்த தாய்மொழி நாளிலே உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றார். இந்த நூல் 142 கவிதைகளால் கோர்க்கப்பட்டுள்ளது. அவை ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல. இந்த கவிதை தொகுப்பு வரும் சொற்களின் சேர்க்கை அல்ல. இது வாழ்வின் சுவாசம், வாழ்வியல் அனுபவங்களின் சுருக்கம், காதலின் குளிர்ந்த தென்றல், தமிழின் இனிமை, முதுமையின் மௌனம், அறுவடையின் மண்வாசனை, தேச புதல்வர்களின் தியாக சின்னங்கள், மனிதம் போற்றும் மனப்பான்மை, இயற்கையின் அரவணைப்பு, இவ்வாறு பல பரிமாணங்களில் விரிந்த ஒரு உணர்ச்சி உலகம் இந்த நூலினுள் அடங்கி கிடக்கின்றது. 142 கவிதைகள் ஒவ்வொன்றும் தனித்த தலைப்பாக மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையின் பல நிலைகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கின்றன.
காதல் கவிதைகளில் மென்மையும், வாழ்வியல் கவிதைகளில் ஆழ்ந்த சிந்தனையும், தமிழை போற்றும் வரிகளில் பெருமையும், முதுமையை பற்றிய வரிகளில் அமைதியான உண்மையும் ஒலிக்கின்றன. தேசப்புதல்வர்களை நினைவு கூறும் கவிதைகள் தியாகத்தின் தீபத்தை ஏற்றுகின்றன. மனிதத்தை போற்றும் வரிகள் எம் மனதை மென்மையாக்குகின்றன. இயற்கையை வர்ணிக்கும் கவிதைகள் மண்ணின் மணத்தையும் மழையின் நறுமணத்தையும் எங்களின் உள்ளத்திலே ஊற்றுகின்றன. இந்த நூல் ஒரே கருவிலே கட்டுப்படாமல் வாழ்க்கையின் முழு வட்டத்தையும் சுற்றி வருவதால் அதன் பெருமை மேலும் உயர்கின்றது. கவிஞரின் உள்ளம் எவ்வளவு பரந்து விரிந்திருக்கின்றதோ அதனை இந்த தொகுப்பில் தெளிவாக உணர்த்தி நிற்கின்றது. ஒரு கவிதை மனதை தொட வேண்டும், ஒரு நல்ல கவிதை மனதை மாற்ற வேண்டும். இந்த நூலிலே உள்ள பல கவிதைகள் வாசகர்களின் உள்ளத்தை உருக்கும், சிந்திக்க வைக்கும், சில நேரங்களில் கண்களை ஈரமாக்கும் என்பதில் எனக்கு எந்தவிதமான ஐயமும் இல்லை. தமிழை நேசிக்கும் ஒவ்வொருவரின் கைகளிலும் இந்த நூல் சென்று சேர வேண்டும். புதிய தலைமுறைக்கும் பாரம்பரியத்தின் இனிமையையும் உணர்வின் ஆழத்தையும் அறிமுகப்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக இது இருக்கின்றது. இத்தகையான சிறப்பான படைப்பை எமக்கு வழங்கிய கவிஞர் கதிர்லோகனுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் பல பதிப்புகள் கண்டு பல இதயங்களில் இடம் பிடித்து இலக்கிய பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கட்டும். இந்த நூல் பற்றி குறிப்பிட்ட நான் என்னுடைய அனைத்து உரைகளிலுமே குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், இங்கே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கதை இருக்கின்றது. இங்கே முதல் தலைமுறையாக புலம்பெயர்ந்து வந்தவர்கள் 2 வகையான வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒன்று எங்களுடைய தாயகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒன்று அடுத்து அதை பிரிந்து வந்து இங்கே அவர்கள் தங்களை தடம் பதிக்கக்கூடியவர்களாக எப்படி தங்களை தடம் பதித்தார்கள் என்கின்ற ஒரு பதிவு. நிச்சயமாக இதை ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே பதிவாக்கி வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றியவை குறிப்பிட்டது போல எங்களுடைய ஆவணங்கள், எங்களுடைய வரலாறுகள் எதுவுமே இல்லை என்றே தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இனி வருகின்ற காலத்தில் இங்கே வளரப்போகின்ற எங்களுடைய தலைமுறைக்கு நாங்கள் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இங்கே தடம் பதித்தோம், எப்படியெல்லாம் நாங்கள் இங்கே எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உழைத்திருக்கின்றோம் என்பதை பதிவாக்க வேண்டும். எனவே இதை ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு குறைந்தபட்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை எழுத தொடங்குங்கள். என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருடம் இருக்கக்கூடிய கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஆம், இதுவரை நேரமும் என்னுடைய இந்த உரையை செவிமடுத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அரங்கிலே வெளியீட்டு உரை வழங்கிய இனிமையூர் மயூரன் அவர்களுக்கு எங்களுடைய நூலாசிரியர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மாண்பேற்றிக் கொள்கின்றார்.